வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு மெம்பர் சர்வர் எப்படி டொமைன் கண்ட்ரோலரை ப்ரோமோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு மெம்பர் சர்வரை டொமைன் கண்ட்ரோலரை ப்ரோமோட் பண்ணணும்னாக்கா அதில் வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில ப்ரீ ரெக்விசைட்ஸ் இருக்குது. ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி விண்டோஸ் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும். அது வந்து ஃபிசிக்கல் சர்வராக இருக்கலாம், இல்லை ஒரு வர்ச்சுவல் மிஷினாக இருக்கலாம். அண்ட் அந்த சர்வரில் வந்து ஒரு நெட்வொர்க் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அந்த நெட்வொர்க் கார்டோட டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அண்ட் நெட்வொர்க் கார்டோட லிங்க் வந்து அப் ஸ்டேட்டஸில் இருக்கணும். அண்ட் ப்ளஸ் வந்து அந்த நெட்வொர்க் கார்டுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி கன்ஃபிகர் பண்ணியிருக்கணும். ஸோ ஐபி அட்ரஸ் சப்நெட் மாஸ்க் மட்டும் கன்ஃபிகர் பண்ணால் பார்த்தாது, ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் சர்வர் ஐபி கண்டிப்பாக கன்ஃபிகர் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்வரில் ஏதாவது ஒரு பார்ட்டிஷன் வந்து என்டிஎஃப்எஸ் பார்ட்டிஷனாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு சிஸ்டமில் நம்ம ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ வில் மூவ் ஆன் டு த டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாக நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேண்டம்லி ஜென்ரேட்டட் நேமாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு அந்த நேம் வந்து ப்ராப்பராக நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ அந்த நேம் ஃபஸ்ட் நான் கஸ்டமைஸ் பண்ணுறேன். சம்திங் லைக் சர்வர் 01 அப்படி கொடுக்குறேன். ஸோ சர்வர் நேம் மாற்றினதுக்கு அப்புறமா ரீபூட் பண்ண சொல்லுவோம். கண்டிப்பாக ரீபூட் பண்ணணும். ஸோ ரீபூட் ஆனதுக்கப்புறமா அகைன் லாகின் பண்ணுறேன். ஸோ சர்வர் நேம் நம்ம ஆல்ரெடி ரீநேம் பண்ணிட்டோம். சர்வர் 01 கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த கம்ப்யூட்டர் பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் குரூப்பில் இருக்கும். ஸோ இப்போ ஒர்க் குரூப்பில் ஒரு மெம்பர் சர்வராக இருக்குது. இந்த மெம்பர் சர்வரை நம்ம டொமைன் கண்ட்ரோலராக ப்ரமோட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரீ ரெக்விசைட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதாங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்ஸ்டலேஷன் அப்போ ஒரு பார்ட்டிஷன் ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து என்டிஎஃப்எஸ் பார்ட்டிஷனில் பை டிஃபால்ட்டாக இருக்கும். அடுத்தது நமக்கு தேவை நெட்வொர்க் டிரைவர் இன்ஸ்டால் ஆயிருக்கா அதை செக் பண்ணலாம். ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ncpa.cpl கொடுத்தீங்கன்னாக்கா நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நெட்வொர்க் கார்டோட டிரைவர் இன்ஸ்டால் ஆகியிருந்தால் தான் இங்கே ஈத்தர்நெட் வந்து காட்டும். ஸோ ஆல்ரெடி இதில் நெட்வொர்க் டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அண்ட் நெட்வொர்க் லிங்க் ஸ்டேட்டஸும் ஆப்பில் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக் ஐபி கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். So IP address 192, okay, 168.10.1 கொடுக்குறேன். சப்நெட் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ கேட்வே பொறுத்த வரைக்கும் உங்களோட நெட்ஒர்க்கில் வந்து மல்டிபிள் சப்நெட்ஸ் ஆர் மல்டிபிள் நெட்ஒர்க்ஸ் இருக்கும்போது கேட்வே கன்ஃபிகர் பண்ணுவோம். சின்ஸ் இது லேப் என்விரான்மெண்ட்டுங்கிறதுனால நீங்கள் டிஃபால்ட் கேட்வே வந்து அவசியம் இல்லை. அண்ட் ப்ரிஃபர் டிஎன்எஸ் ஐபி. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டொமைன் கண்ட்ரோலர் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கனாக்கா அந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் வந்து டிஎன்எஸ் கூட இன்டெகிரேட் ஆகிட்டு தான் ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் கன்ஃபிகர் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக அந்த நெட்ஒர்க்கில் டிஎன்எஸ் சர்வர் இருக்கணும். ஸோ இப்போ ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸும் டிஎன்எஸும் இன்டெகிரேட்டாக தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இன்டெகிரேட் ஆகிட்டு ஒர்க் ஆகணும்னாக்கா ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸும் டிஎன்எஸ் சர்வீஸும் சேம் மிஷினில் ரன் ஆகணும். ஸோ இப்போ நம்ம இதே மிஷினில் தான் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதே மிஷினை தான் டிஎன்எஸ் சர்வரும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அங்கே ப்ரிஃபர் டிஎன்எஸ் ஐபியில் சேம் மிஷினோட ஐபி கொடுக்கலாம். ஸோ டன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணணுன்னாக்கா சர்வர் மேனேஜரில் டேஷ்போர்டு வந்துருங்க. இங்கே வந்துட்டு ஆட் ரூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் டைப்பில் ரோல் பேஸ்ட் ஆர் ஃபீச்சர் பேஸ்ட் இன்ஸ்டலேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் சர்வர்ஸ் டு கன்ஃபிகர் எந்த சர்வரில் நம்ம ரோல் இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அந்த சர்வர் இப்போதைக்கு நம்ம சர்வர் 01 தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த சர்வரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க.
அண்ட் இங்கே ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸை செலக்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கு தேவையான அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ்லாம் ஆட் பண்ணட்டுமான்னு கேட்போம். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ இங்கே இன்க்ளூட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இஃப் அப்ளிகபிள் அது டிஃபால்ட்டாகவே எனேபிள் இருக்கும். ஸோ அதை அப்படியே விட்டுட்டு ஆட் ஃபீச்சர்ஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் டிஃபால்ட்டாக என்னென்ன தேவையோ அதை அவனே ஆட் பண்ணிட்டான். ஸோ அதனால் நம்ம அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அண்ட் ஃபைனலி இன்ஸ்டால். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நடக்க போகிறது வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் ரோல் இன்ஸ்டால் ஆகிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ இந்த சர்வரை வந்து டொமைன் கண்ட்ரோலரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ஒன்ஸ் அந்த டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறமா we can promote this server as a domain controller. ஸோ இந்த ரோல் இன்ஸ்டால் ஆகிற அந்த மீன்வைல் ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிவிட்டு நான் ரெஸ்யூம் பண்ணுறேன். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் ரோல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரோல் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில்ஸில் ப்ரொமோட் தி சர்வர் டு டொமைன் கண்ட்ரோலர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோட்டிங் அந்த விசார்ட் ஓப்பன் ஆகும். இஃப் இன்கேஸ் நீங்கள் இதை தெரியாமல் மிஸ் பண்ணிட்டீங்க, அதை அப்படியே க்ளோஸ் கொடுத்துட்டீங்க, ஸோ அது மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணணுன்னாக்கா இங்கே டாஸ்க் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பெண்டிங் டாஸ்க்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் post deployment configuration required for active directory domain service at server 01. ஸோ அது பெண்டிங்கில் இருக்குது ப்ரொமோட் தி சர்வர் டு த டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஸோ ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் கன்ஃபிகரேஷன் விசார்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது நியூ ஃபாரஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு என்ன நேம் தர போகிறீங்க கொடுத்துக்கோங்க. சம்திங் லைக் திஸ் காமட் லேப் டாட் ஐஎன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே டொமைனுக்கு நீங்கள் கொடுக்குற நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்எஸ் நேமாக இருக்கணும். ஸோ டிஎன்எஸ் நேம்னா என்னென்னாக்கா டாட் எக்ஸ்டென்ஷனோட இருக்கணும். ஸோ எனி நேம் வித் டாட் எக்ஸ்டென்ஷன் அதை வந்து டிஎன்எஸ் நேம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம டொமைனுக்கு கொடுக்குற நேம் வந்து டிஎன்எஸ் நேமாக இருக்கணும். ஸோ தட்ஸ் வை ஐ கேவ் இட் அஸ் காமட் லேப் டாட் ஐஎன். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அடுத்தது வந்து இப்போ ஒரு டொமைன் கண்ட்ரோலர் கன்ஃபிகர் பண்ணணுன்னாக்கா அந்த டொமைன் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனல் லெவல் செட் பண்ணணும். ஸோ ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷன் லெவல் அண்ட் டொமைன் ஃபங்க்ஷன் லெவல் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் லெவல் எடுத்துப்போம். நம்ம அதை சேஞ்ச் பண்ணணுன்னாக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பட் நீங்கள் நியூவாக டிப்ளாய் பண்ணும்போது நியூ ஃபாரஸ்ட் கன்ஃபிகர் பண்ணும்போது ஸோ என்ன ஃபங்க்ஷன் லெவல் இருக்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷன் லெவல் அப்படிங்கிறது ஒரு என்டையர் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா டொமைன் கண்ட்ரோலரும் வந்து எந்த லெவலில் ஃபங்க்ஷன் ஆகணும். அதே மாதிரி டொமைன் ஃபங்க்ஷன் லெவல்ங்கிறது ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் டொமைனில் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் எந்த லெவலில் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ஒரு டொமைனில் வந்து ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கனாக்கா அந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் டிஎன்எஸ் கூட இன்டெகிரேட் ஆகிட்டு தான் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்எஸும் வேணும். ஸோ அதனால் இங்கே டிஃபால்ட்டாக டிஎன்எஸும் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் டிஎன்எஸ் மேனுவலாக நீங்கள் கன்ஃபிகர் பண்ண போகிறீங்கனாக்கா இதை நீங்கள் அன்செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். பட் ரெக்கமெண்டட் வந்து ஸோ டிஎன்எஸ் இன்டெகிரேட் பண்ணி கன்ஃபிகர் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட். அதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் கேட்லாக்கும் டிஃபால்ட்டாகவே கன்ஃபிகர் ஆகிருக்கும். ஸோ கம்பல்சரி ஒரு டொமைனில் ஒரு குளோபல் கேட்லாக் சர்வர் கம்பல்சரி இருக்கணும். ஸோ அதனால் குளோபல் கேட்லாக் இல்லாமல் உங்களால் கன்ஃபிகர் பண்ண முடியாது. அதனால் அது ஸ்டாண்டர்ட் கன்ஃபிகரேஷன். அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரி சர்வீஸ் ரெஸ்டோர் மோட் பாஸ்வேர்ட். ஸோ டைரக்டரி சர்வீஸ் ரெஸ்டோர் மோட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது என்னன்னாக்கா இப்போ நம்ம ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போதைக்கு ஆக்சுவலாக லாகின் பண்ணது வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணியிருக்கிறது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு தட் இஸ் டொமைன் கன்ஃபிகரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் அக்கௌண்ட் ஒர்க் ஆகாது. அப்போ லோக்கல் அக்கௌண்ட் ஒர்க் ஆகாததுனால நம்ம இந்த கம்ப்யூட்டரில் இனிமேல் நம்ம லாகின் பண்ணும்போது டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டராக தான் லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டை வச்சு தான் இந்த கம்ப்யூட்டரில் லாகின் பண்ண முடியும். ஆனால் இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் டிசேபிள் ஆகிடுது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் டைரக்டரி ரெகுலராக பேக்கப் எடுப்போம். பேக்கப் எடுக்கிறதுங்கிறது சிஸ்டம் ஸ்டேட் டேட்டாவாக வந்து பேக்கப் எடுப்போம். ஸோ பேக்கப் எடுத்துட்டோம்னாக்கா நார்மலாக சிஸ்டம் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கிற ஸ்டேட்டஸில் வந்து நம்ம பேக்கப் எடுக்கலாம். பட் அந்த பேக்கப்பை ரெஸ்டோர் பண்ணணும்னா அந்த டொமைன் கண்ட்ரோலர் நார்மல் ரன் ஆகிட்டு இருக்கிற ஸ்டேட்டஸில் வந்து ரெஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னாக்கா ஒரு டொமைன் கண்ட்ரோலர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸும் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸ் ஃபைலை வந்து ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் யூஸ் பண்ணின்னு இருக்கும். ஸோ கரண்ட்டாக யூஸில் இருக்கிற ஒரு ஃபைலை வந்து ஓவர் ரைட்டோ இல்லை ரீப்ளேஸோ பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸை வந்து பேக்கப்லேருந்து ரெஸ்டோர் பண்ண முடியாது.
ஸோ நம்ம ஆக்டிவ் டைரக்டரியை பேக்கப்லேருந்து ரெஸ்டோர் பண்ணணும்னாக்கா நம்ம வந்து இந்த டிஎஸ்ஆர்எம் மோடில் பூட் பண்ணி தான் வந்து ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த டிஎஸ்ஆர்எம் மோட் அப்படிங்கிறது எப்படி நம்ம அதை போக முடியும் அப்படின்னாக்கா, நீங்கள் சிஸ்டம் பூட் ஆகும்போது F8 ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்கா அட்வான்ஸ் பூட் ஆப்ஷன்ஸ் வரும். சேஃப் மோட் வித் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ அங்கேயே அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ஷன் வந்து டைரக்டரி சர்வீஸ் ரெஸ்டோர் மோட் டைரக்டரி சர்வீஸ் ரிப்பேர் மோட்னு இருக்கும். ஸோ அந்த மோடை செலக்ட் பண்ணி தான் பூட் பண்ணும். ஸோ அந்த டைரக்டரி சர்வீஸ் ரிப்பேர் மோட் ஆர் டைரக்டரி சர்வீஸ் ரெஸ்டோர் மோடை சூஸ் பண்ணி நீங்கள் பூட் பண்ணீங்கன்னாக்கா அந்த மோடில் வந்து ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் ரன் ஆகாது. இப்போ ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் ரன் ஆகலைனாக்கா டொமைன் ஒர்க் ஆகாது. இப்போ டொமைன் ஒர்க் ஆகலைன்னா டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போது நம்ம டைரக்டரி சர்வீஸ் ரெஸ்டோர் மோடில் பூட் பண்ணும்போது டொமைன் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ண முடியாது. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச உடனே இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகிடும். அப்போ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டை வச்சும் லாகின் பண்ண முடியாது, டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் வச்சும் லாகின் பண்ண முடியாது. அப்போது இந்த டைரக்டரி சர்வீஸ் ரெஸ்டோர் மோடில் லாகின் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் இருக்கும். அதுதான் டிஎஸ்ஆர்எம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். அந்த டிஎஸ்ஆர்எம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு இருக்கணுமோ அதை தான் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பாஸ்வேர்டை கொடுக்குறோமோ இந்த பாஸ்வேர்டை வச்சு தான் வந்து நம்ம டிஎஸ்ஆர்எம் மோடில் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே இந்த டிஎஸ்ஆர்எம் பாஸ்வேர்டை வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த டாக்குமெண்ட்டை சேஃபாக வச்சுருக்கணும். ஏன்னா ராங் ஹேண்ட்ஸில் போயிடக்கூடாது. இன்னொன்று, அடுத்து வர ப்ரொஃபஷனலுக்கு சப்போர்ட் இன்ஜினியருக்கு வந்து இந்த டிஎஸ்ஆர்எம் பாஸ்வேர்டு அவருக்கு தேவைப்படும் போது அவருக்கும் அந்த பாஸ்வேர்டு வந்து அக்சசபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாஸ்வேர்டை ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி அந்த செக்யூராக வச்சுருக்கணும். அண்ட் எந்த இன்டர்நெட் யூஸரோ அந்த யூஸருக்கு அந்த பாஸ்வேர்டு அக்சசபிளாக இருக்கணும். ஸோ அதை நம்ம என்ஷூர் பண்ணணும். ஸோ இதை டிஃபைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் டிஎன்எஸ் டெலிகேஷன் இன்னும் கன்ஃபிகர் ஆகலை. ஏன்னா டிஎன்எஸ்ஸே இன்னும் கன்ஃபிகர் ஆகலை. ஸோ அதனால் இந்த வார்னிங் மெசேஜ் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. யூ கேன் ப்ரொசீட் நெக்ஸ்ட். அடுத்தது அந்த டொமைனோட நெட் பயாஸ் நேம். நம்ம ஏற்கனவே வந்து டொமைனுக்கு டிஎன்எஸ் நேம் கொடுத்தோம். cometlab.in அப்படின்ற ஒரு டிஎன்எஸ் நேமை கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அதே டொமைன் வந்து ஆக்சுவலாக அந்த டிஎன்எஸ் நேம் வந்து டொமைன் கண்ட்ரோலர் டு டொமைன் கண்ட்ரோலர் கம்யூனிகேஷன் ஆர் அதர் சர்வர் கூட டொமைன் கண்ட்ரோலர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்குலாம் இந்த டிஎன்எஸ் நேம் யூஸ் ஆகலாம். பட் வேற ஒரு டொமைனுக்குள்ள இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு வந்து நெட் பயாஸ் நேம் இட் செல்ஃப் இஸ் எனஃப். நெட் பயாஸ் நேம்ங்கிறது என்னன்னாக்கா ஃப்ளாட் நேம், எனி நேம் விதவுட் டாட் எக்ஸ்டென்ஷன், அதை தான் வந்து நெட் பயாஸ் நேம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம டொமைனுக்கு என்ன டிஎன்எஸ் நேம் கொடுத்தோமோ அந்த நேமை வச்சுட்டு நெட் பயாஸ் நேம் அவனே டிரைவ் பண்ணியிருப்பான். இந்த நெட் பயாஸ் நேம் வந்து அந்த டாட் எக்ஸ்டென்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள மிச்சர் நேம் தான் அந்த டொமைனோடைய நெட் பயாஸ் நேமாக வச்சிருப்பான். ஸோ நீங்கள் அதே நேம் அப்படியே வச்சுக்கலாம், இல்லை அந்த நேமை மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சில கம்பெனி இதை வந்து இன்டர்னல் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி மாற்றணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த ஸ்டேஜில் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோட டேட்டாபேஸ் எந்த பாத்தில் வைக்க போகிறீங்க அப்படின்றத நம்ம கன்ஃபிகர் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட் ஆக்டிவ் டைரக்டரியோட டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா C:\Windows NTDS அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள ntds.dit அப்படின்ட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த ஃபைலில் தான் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோட டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ அது வந்து டிஃபால்ட் பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த டிஃபால்ட் பாத்தில் இல்லை வேறு பாத்தில் மாற்றி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். ஸோ ஆக்டிவ் டைரக்டரியோட டேட்டாபேஸ் தட் இஸ் ntds.dit இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க போது. அண்ட் அந்த டேட்டாபேஸோடைய லாக் ஃபைல்ஸும் அதே ஃபோல்டரில் தான் இருக்க போகுது. இதையும் நீங்கள் மாற்றி வைக்கணும்னா வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா sysvol ஃபோல்டர். ஆக்சுவலாக இந்த sysvol ஃபோல்டரில் என்ன ஸ்டோர் ஆகுனாக்கா டொமைனோட பப்ளிக் ஃபைல்ஸ். டொமைனோட பப்ளிக் ஃபைல்ஸ் அப்படி சொல்லணும்னாக்கா, இப்போ ஒரு டொமைனில் வந்து ஒரு 4 டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது. இந்த 4 டொமைன் கண்ட்ரோலர் சேர்ந்து காமனாக ஏதாவது ஒரு டேட்டாவை யூஸ் பண்ண போகுது அப்படின்னாக்கா அந்த டேட்டா தான் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு ஷேர்டு ஃபோல்டராக இருக்கும். ஸோ இந்த sysvol ஃபோல்டரை கண்டிப்பாக ஒரு NTFS பார்ட்டிஷனில் தான் வைக்கணும். ஸோ இப்போ அந்த பார்ட்டிஷனில் இந்த sysvol ஃபோல்டர் வந்து ஒரு ஷேர்டு ஃபோல்டராக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ தட் அந்த ஃபோல்டர் அந்த டொமைனில் இருக்கிற எல்லா டொமைன் கண்ட்ரோலர்ஸ்க்குமே வந்து காமனாக அக்சசபிள் ஃபோல்டராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து டொமைன் பப்ளிக் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோதான். ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபைனல் ரிவ்யூ, நம்ம என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் பேக் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இதெல்லாம் ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வேலிடேஷன் செக் பண்ணுவோம். அந்த வேலிடேஷன் டெஸ்ட் பாஸ் ஆனதுக்கப்புறமா we can promote this server as a domain controller. ஸோ இந்த வேலிடேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். யூ கேன் see here all prerequisite check has been passed. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷனை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும். ஸோ ரீபூட் ஆனதுக்கப்புறமா இந்த டொமைன் கண்ட்ரோலர் நமக்கு ரெடியாக இருக்கும். ஸோ வில் வெயிட் ஃபார் அ வைல். ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது.
ஸோ டிஃபால்ட் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் கன்ஃபிகர் பண்ணுறான். அடுத்தது டிஎன்எஸ் டெலிகேஷன்ஸ் கன்ஃபிகர் பண்ணுறான். பட் ஆனால் அது வந்து பண்ண முடியல, ஏன்னா இன்ஸ்டாலே ஆக போகுது. அண்ட் இங்கே பார்க்கலாம் என்ன ஸ்டேட்டஸுங்கிறது. ஸோ செக்கிங் த லோக்கல் கம்ப்யூட்டர் அண்ட் ஹோஸ்ட் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் செக் பண்ணுறான். ஸோ ஒரு ப்ராக்ரஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறான். ஸோ கன்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ லோக்கல் செக்யூரிட்டி பாலிசி வந்து கன்ஃபிகர் பண்ணுறான். அடுத்தது இந்த கம்ப்யூட்டரோட செக்யூரிட்டி செட்டிங்ஸ் கன்ஃபிகர் பண்ணுறான். அண்ட் டிஎன்எஸ் சர்வீஸ் இப்போ தான் கன்ஃபிகர் பண்ணுறான். ஸோ இது மாதிரி ஒரு கன்ஃபிகரேஷன்ஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ரீபூட் ஆகும். ஸோ ரீபூட் ஆனதுக்கப்புறமா நம்ம கன்ஃபிகர் பண்ண டொமைன் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ now the system is getting rebooted. ஸோ டொமைன் கன்ஃபிகர் ஆகிட்டு ரீபூட் ஆகிடுச்சு. இப்போ லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டரை தான் நம்ம லாகின் பண்ண முடியும். ஏன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி டிசேபிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ லாகின் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். நம்ம டொமைன் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். அதே மாதிரி லோக்கல் அக்கௌண்ட்டையும் செக் பண்ணலாம். ஸோ லோக்கல் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறதுக்கு லெட் மீ யூஸ் திஸ் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ டொமைன் அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணணுன்னாக்கா டூல்ஸில் ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ நம்ம ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா டொமைன் கன்ஃபிகர் ஆகிருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம டொமைன் நேம் என்ன கொடுத்தோமோ ஸோ அந்த டொமைன் நேம் நம்ம அங்கே வெரிஃபை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ லோக்கல் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணலாம்.
ஸோ லோக்கல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் இருந்தது. இப்போ இந்த லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் இல்லை. அது மாதிரி ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிரியேட் பண்ண டொமைன் நேம் காட்டும். ஸோ அந்த டொமைனில் வந்து பில்ட்இன் குரூப்ஸ் இருக்கும் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ டொமைன் கண்ட்ரோலர்ஸ் சர்வர் 1 இப்போ டொமைன் கண்ட்ரோலராக இருக்குது. அண்ட் ஃபாரின் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ் அண்ட் மேனேஜ் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிற கண்டெய்னர்ஸ். அண்ட் அதில் யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே லோக்கல் அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் இருந்தால் அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு இருந்தோ அதே பாஸ்வேர்டு தான் வந்து டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுக்கு டிஃபால்ட்டாக கன்ஃபிகர் ஆகிருக்கும். ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் ஆல்ரெடி டிசேபிள் ஆனதுனால இனிமேல் இந்த டொமைன் கண்ட்ரோலரில் ஒன்லி டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டை வச்சு தான் லாகின் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டொமைன் யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்டில் தென் பை.